Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தீரனோட 4th பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போறோம். ப்ளஸ் என்னோட ஸ்டடி vlogum கண்டினியூ ஆகும். ஸோ மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் ஃபுல்லாகவே இன்னைக்கு கவர் ஆகும். அப்புறம் நம்ம டிஎன்பிஎஸ்சி இஷ்யூஸ் வந்து நிறையா போயிட்டுருக்கு. இப்போ தான் நமக்கு ஆதரவாக நிறைய பேர் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் என்ன வருத்தம்னா நம்ம சைடில் வந்து பெரிய பெரிய யூடியூப் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பேசாமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நிறைய எக்ஸாம் வருதான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து தம்பிக்கு ரொம்ப பிடிக்குன்னு வந்து வடைனா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. நல்லா மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா வடை, தேங்காய் சட்னி, பொங்கல் இதான் அவனுக்கு வந்து மெனு இன்னைக்கு மார்னிங்கு. ப்ளஸ் வந்து மத்தியான சாப்பாடுமும் சேர்த்து பண்ணியாச்சு. வெஜ் பிரியாணி, முட்டை ரைத்தா இதான் மத்தியான சாப்பாடு. அப்புறம் குலோப்ஜாம் வீட்லேயே அக்கா பண்ணியிருந்துச்சு. அவனுக்கு குலோப்ஜாம் ரொம்ப பிடிக்கும் தம்பிக்கு. ஸோ அதனால் குலோப்ஜாமும் பண்ணியிருந்துச்சு. அவனுக்கு ஸ்நாக்ஸும் அதான் வச்சு கொடுத்துட்டோம். ஸோ வந்து ஸ்கூலே கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க. ஸ்கூலில் வந்து ஃபோட்டோலாம் ஃப்ரேம்லாம் வச்சு நோட்டீஸ் போல் வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க. ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒட்டியிருப்பாங்க. அப்புறம் நம்ம வந்து கடலை மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்தோம். அவங்க வந்து மிட்டாயெல்லாம் கொடுக்காம கடலை மிட்டாய், அது சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் தானே, அதனால் கடலை மிட்டாய். சாக்லேட்டும் கொடுக்காம கடலை மிட்டாய் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு தான் கடலை மிட்டாய் தான் கொடுத்தேன் எனக்கு. ஸோ அன்றைக்கி மத்தியான சாப்பாடு இதுதான். அவனுக்கும் இதுதான் வெஜ் பிரியாணி, இந்த மீன் மேக்கர் போட்டு வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணி மத்தியானம் சாப்பாடும் அதுதான். அவன் வந்து டான்ஸ் ஆனான். என்ன ஆட்டம் ஆனோம் பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் வந்து எப்பொழுதுமே டான்ஸ் ஆடிட்டு இப்படியே விளையாண்டுட்டு இப்படி தான் போகும் எங்களுக்கு நேரம். கொஞ்சம் நேரம் சாப்பிடுவான், அப்புறம் விளையாடுவான், இப்படியே தான் போகும். ஸோ நைட்டு வந்து அக்கா வந்து கேக் வாங்கிட்டு வந்துட்டாங்க அவனுக்கு. பட்டு க்ரீம் கேக்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லியாச்சு. ஏன்னா அவனுக்கும் பிடிக்காது. ஆனால் அது வந்து வேஸ்ட்டு தானே இந்த க்ரீம் கேக்கு. நாங்கள் எப்போவுமே கேக் வாங்கினா இந்த மாதிரி தம்ரூட் கேக்கு தான் வாங்குவோம். ஸோ அதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அக்கா வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து 1 by 1 தம்பியும் அப்பாவும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவனுக்கு வந்து விளையாட்டு பொருள்னு பார்த்திங்கன்னா கார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு கார் வாங்கிட்டான், ரிமோட் கார் வாங்கிட்டான். அது அழகாகவும் இருந்துச்சு. ஊட்டிங்க ஹாப்பி பர்த்டே தங்கம். சட்டையை காட்டுங்க அப்படின்னு குட்டா. க்ரீம் கேக்கை விட இந்த கேக்கு நல்லா இருக்கும். I want to. Da. Happy birthday. நல்லா கட்டிட்டே. கம்ப்ளீட் கேக்காது. இங்க பா. ஸோ வாங்க நம்ம ஸ்டடிக்கு போவோம். ஸோ பிடிஎஃப் வந்து அனுப்புனதை நான் ப்ரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். ஸோ இது வந்து எப்படின்னா 21 டைட்டில் கொடுத்துருக்காங்க, 19 லெசன் நினைக்கிறேன், 19 17 தெரில. ஸோ அதை வந்து 1 வீக் இந்த ஃபுல்லாக முடிச்சுட்டு இதுக்கான டெஸ்ட் வந்து எப்போ நடக்குதுன்னா 8, 9, 10 ஆகஸ்ட்டில் நடக்கும். ஸோ ராஜா, ராணி, மந்திரி, சிப்பாய்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பிரிச்சுருக்காங்க. மொத்தமாக 10 டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுல் மாடல் டெஸ்ட்டை 10 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் முடித்து இது ஒரு டெஸ்ட்டு நடக்கும். ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபாலோ பண்ணணும். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் போடுறப்போ ஒரு 3 அதாவது பாதி முடிச்சிட்டேன் இதில். ஸோ இன்றைக்கான வீடியோ தான். தேங்க்யூ.